அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூஎஸ்பி டேக் ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு போர்டு வந்து போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நம்மளது யூஎஸ்பி ஃபில்டர் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி, அதில் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த போர்டில் எந்த ஆல்ட்ரும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ஃபிக்ஸடு மாதிரி அது கெயின் ஃபுல்லாக வச்சாலும் என்ன சொல்கிறது, அந்த கெயின் வந்து ஃபுல்லாக அந்த ப்ரீசெட்டை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாலும் அவ்வளோதான். அதில் இருக்கிற கெயின் எதுவும் ஏற்ற முடியாது. கொஞ்சம் யூஎஸ்பியிலேருந்து பாடுறத விட கொஞ்சம் அதை டெப்த் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு 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 10% 15% அது சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு திருப்தியை தான் அது கொடுக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா, அதில் சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு ஒரு சாங்கில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ட்ரிபிளு, ஒரு சின்ன ஒரு கிட்டார் சவுண்டு, சின்ன சின்னதாக இந்த கம்பி மாதிரி சன்னமாக வர சவுண்ட் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும் டீட்டெயிலாக. அதே மாதிரி இதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த யூஎஸ்பி போர்டில் வந்து ஆல்ட்ரே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அது ஃபிக்ஸடு அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எது தொட்டோம்னாலும் அதில் வந்து நிறையா எஃபெக்டே சேஞ்ச் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாருமே நம்ம வந்து அந்த யூஎஸ்பியிலேருந்து வராத நம்ம கொஞ்சம் டெவலப் தான் பண்ணும் மொழி. நிறையா டெவலப் பண்ணிட்டோம்னா அது ஒரு ப்ரோலாஜிக் போர்டு கொடுக்கும்போது கெட்டு போயிடும். இல்லை அந்த இந்த 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 யூஎஸ்பி ஃபில்டர்லேருந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து மாறும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த போர்டு வந்து நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டேன். அப்புறம் வீடியோவில் வந்து ஆனால் இது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது எந்தெந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னா, சேலம் ஆதி எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து ருத்ரா எலக்ட்ரானிக்ஸு, ராகா எலக்ட்ரானிக்ஸு, செந்தில் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி கடைங்கள்லாம் நான் கொடுத்துட்டேன் போர்டு. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் ஒரு டைமும் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம எடுத்த படம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் இது வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பேரலல் மோனோ போர்டு வந்து நான் பண்ணியிருப்பேன். அந்த போர்டுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி யூஸ் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. அது என்ன வாட்ஸ் எல்லாம் எடுக்கும்லாம் கேட்டிருந்தாங்க. 200லேருந்து 220 வாட்ஸ் அந்த போர்டு எடுக்கும் பேரலல் மோனோவில். அதில் எனக்கு என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆயிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் வாங்கின போர்டில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு 10 போர்டு வந்து நான் இந்த பிசிபி ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, எங்கேயும் ஒரு இடத்துல இந்த ஸ்பேர் வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டர் போடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து வேல்யூ வந்து தப்பாக போட்டு வச்சுருப்பேன். வேணும்னே போடுறது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த பிசிபி போடுற இடத்துக்கு நிறையா போர்டு போடுறவங்க வருவாங்க. ஏன்னா அவனை எடுத்துகிட்டு போகிறேன்னானுவாங்க. சும்மா அவங்க என்ன வேலை செய்யுதுன்னு செக் பண்ணி பார்க்குறது, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க. இப்போ அதனாலேயோ இல்லை ஏதோ ஒரு இதனாலேயோ அந்த ஏன்னா ஃபைல் வந்து நிறைய இடத்துல நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், அங்கேருந்து மிஸ் ஆகும், இல்லை வேறு யாருன்னே அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் பல குழப்பங்கள்லாம் அதில் இருக்கும். அந்த ஒரு இப்போ அந்த குழப்பம்லாம் இல்லை. முடிஞ்சால் செஞ்சுக்கோ, நான் அடுத்து அப்டேட் ஆகி போயிட்டே இருப்பேன்ட்டு போயிடுவேன். அது ஆரம்ப காலத்துலேருந்தே அது நம்மளுக்கு அந்த மாதிரி வந்ததுனால, அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பேர் வந்து தப்பாக தான் பிரிண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தப்பாக பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க அதில் இருக்கிற எப்போவுமே நான் ஒரு மாஸ்டர் போர்டு வந்து எழுதி கொடுப்பேன். நான் எழுதி கொடுக்குறதுலேயே இவங்க ஒரு 20 போர்டு முடிச்சு வச்சுட்டாங்க. நானும் வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த இடம் மாறி இருக்குது அப்படின்னா, அவங்களும் ஒரு 5, 6 போர்டில் மாற்றினாங்க. அப்புறம் வந்து மாரியம்பட்டிக்கு லீவ் வந்துருச்சு. நானும் இவங்க மாற்றிட்டாங்கன்னு நினச்சி நானும் சால்ட்ரு போட்டு மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டேன். பாடம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணும்போது அது வந்து டியூட்டரில் வந்து அந்த ட்ரிபிள் வந்து கச்சக்குன்னு குத்துற மாதிரி ஒரு மாதிரி வேலை செய்யும். என்னென்னா, அது வந்து பயாஸுக்கு வர ரெசிஸ்டர் வந்து 2K2 போட வேண்டிய இடத்துல 220 ஓம்ஸு 2.2 ஓம்ஸு போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் 1K5 இல்லை 1Kன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் போர்டு இப்போ எடுத்து உங்கள் முன்னாடி காட்டுறேன் அது எந்த இடம்ன்ட்டு. அது ஃபஸ்ட் லாட்டு நான் சொல்கிறது. இப்போ அது செகண்ட் லாட்டே ஓடிடுச்சு. இப்போ வந்து அது வந்து நம்ம செகண்ட் லாட்டு முடிஞ்சு இப்போ எல்லாருமே ஒருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம வரப்போகுது.
ஆனால் அது மாரியம் பண்டிகை முடிஞ்சு நான் வந்து பார்க்கும்போது அதை பற்றி நானும் யோசிக்கல. அப்புறம் எல்லா போர்டுக்குமே இந்த மாதிரி மாற்றி போடுறீங்களா என்ன அப்படின்னு இவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது தான் அந்த ஒரு ஒரு 5 போர்டுக்கு மட்டும் தான் மாற்றினோம். லீவு அன்றைக்கி ஈவினிங் தான் சொன்னீங்க. அப்படியே வச்சுட்டு போனவங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தா போர்டு இல்லைன்னு. இது ஏம்மா இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. செகண்ட் லாட்டே போயிடுச்சு. ஒர்க் ஆகுங்க, ஒர்க் ஆகும். போர்டு ஒன்றும் உங்களுக்கு 5200 எதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே ஆகாது. நீங்கள் சப்புக்கு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதில் கூட கொஞ்சம் ஒரு ஒரு 50-60% வால்யூம் ஏற்றும்போது அது ஒரு சின்ன வேலை செய்யும். அது நல்ல வேலை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இது நான் சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா என் சைடு இது தவறு நடந்துருச்சு. இதை வந்து நான் சொல்லணும். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு போர்டு விற்றா போதுன்னு நான் அந்த இடத்துல நினைக்கல. என்னென்னா எனக்கு என் கஸ்டமரு கண்டிப்பாக எனக்கு முக்கியம். அந்த ஒரு காரணத்தினால எனக்கு வந்து அவங்க அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு வேளை அந்த மாதிரி வாங்கி நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நான் அந்த அந்த ஒரு ஒரு பிசிபி எடுத்து நான் உங்களுக்கு அந்த இடம் எந்த இடம்னு காட்டுறேன். அந்த இடத்துல வந்து 2K2 வந்து போட்டுக்கோங்க. தயவுசெய்து அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா இது எனக்கு ஒரு 4 நாளாகவே இந்த குழப்பம். ஆனால் நான் அந்த அந்த இடத்துல அந்த 2.2 ஓம்ஸ் போட்டு நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பாட்டு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா அது ஒரு 40-50% வால்யூம் ஒரு பாதிக்கு மேலே போகும்போது அதனோட அது என்னன்றது அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் அது சொல்லணும்ல. ஆனால் எனக்கு 2-3 பேர் கூட வேணாம் விட்டுருங்க. இங்கெல்லாம் நிறையா பேர் அந்த மாதிரி ஸ்பேர் வந்து தப்பு தப்பாலாம் போட்டிருக்காங்க. யாரும் வந்து உங்களை மாதிரி விளக்கலாம் சொல்ல, எதுக்கு வீடியோலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த போர்டு கம்ப்ளைண்ட்டுன்னு நிறையா பேர் வாங்காமல் விட்ருவாங்கன்ட்டு. அது வாங்காமல் விட்டுருவாங்களோ இல்லை வாங்குறாங்களோ அது அப்புறமேலு. என்னோடய பொருள் நான் கொடுத்து ஒரு டெக்னீஷியன் இப்போ நான் ஒரு இடத்துல நான் தடுமாறுவேன்ல, அந்த மாதிரி நீங்கள் யாரும் அந்த இடத்த தடுமாறக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறீங்க. ஒன்றும் புளியாங்கொட்டை கொடுத்து ஒன்றும் வாங்கலை. அது ஏன்னா நான் அந்த மாதிரி நான் வந்து போர்டு இப்போ வேறு போர்டு வாங்கும்போது அந்த ஒரு போர்டில் கம்ப்ளைண்ட்னும் போது நான் இந்த டைலாக்லாம் நான் சொல்லுவேன். அப்போ காசு தான்ப்பா கொடுத்து வாங்கணும், புளியாங்கொட்டை ஒன்றும் கொடுத்து வாங்கலைன்னா. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு நிறையா ஞாபகங்கள்லாம் வருது. அந்த மாதிரி வந்து என்னை யாரும் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டுறவும் கூடாது. நீங்கள் அந்த போர்டை நீங்கள் வாங்கலனாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து நம்ம போர்டு அப்டேட் போயிட்டே இருப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது என்னன்றதை காட்டுறேன். இப்போ இதுக்கு வருவோம். அந்த மாதிரி அது தவறு நடந்துருச்சு நண்பர்களே. அதுக்காக யார் நெஞ்சம் அந்த போர்டு வந்து ஒரு 13 போர்டு அது யார் கைக்கு போணுச்சுன்னு எனக்கு தெரியாது. அது போய் அந்த போர்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என் சைடு தான் தவறு. அதுக்கப்புறமேலு போர்டு போயிடுச்சு. அது ஒரு 100-150 போர்டுக்கு மேலே எனக்கு போயிடுச்சு மார்க்கெட்டுக்கு. அந்த போர்டெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அந்த போர்டு யார் யார் வாங்கினாங்க, எந்த கடைங்களுக்கு போணுச்சுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த தகவலை நான் சொல்லணும்ல. நான் பாட்டுக்கு சொல்லாமல் செகண்ட் லாட் நல்லா போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வாங்கினவங்க என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சதே நீங்கள் தான். இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வசந்து போடணுன்னா எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள்கிட்ட நான் போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தவறு பண்ணக்கூடாதுன்றேன். என்னென்னா என்னோடய கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம். அவங்கக்கிட்ட போய் நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்கக்கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோடய கஸ்டமர்கிட்ட எனக்கு பொய் சொல்ல வரல. அதுதான் உண்மையான ரீசன். அதுக்காக தான் அதை சொன்னேன். நீங்கள் அந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு தவறுதலாக நினச்சிட்டு வாங்காமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த இடம்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த போர்டை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ கடைசியில் நான் அது எந்த இடம்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரீசெட்டும் வந்து நான் 100K போட்டிருப்பேன். அதாவது நான் வந்து இது வந்து ஒரு காமனாக ஒரு இந்த போர்டை நீங்கள் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் இந்த போர்டை மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே பேஸு ட்ரிபிள் எல்லாமே ஒரே ஈவனாக நிற்கும். ஆனால் உங்களுக்கு அந்த யூஎஸ்பியும் இந்த யூஎஸ்பியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 100K 2 ப்ரீசெட் போட்டிருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 22K இல்லை ஒரு 50, அதாவது 50K இல்லை 22K 2 ப்ரீசெட்டையும் போட்டிங்கன்னா இதில் ஒரு சேஞ்சு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன் பாருங்கள். இது வந்து 22K போட்டிருக்கோம். அதாவது இந்த க்ரீன் டிஸ்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறது, இந்த பக்கம் க்ரீன் டிஸ்க்குக்கு பக்கத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் 33K 2
யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சேஞ்சு தெரியும். இது எதுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் சொல்கிறோம், இந்த போர்டே நம்ம இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் இன்றைக்கே இதுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் அப்படின்னா, ஏன்னா நம்ம செய்கிறது எல்லாருக்குமே பிடிக்கணும். அது அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நான் 22K போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போர்டாக நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு என்ன மாதிரியே 10 பேர் இருக்கலாம். என்ன மாதிரியே 100 பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்டோட வேறு மாதிரி இருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ப்ரீசெட்டை மாற்றி பாருங்கள். அப்புறம் அதேமாதிரி இந்த ரெசிஸ்டர் வந்து இந்தாண்டி இந்த பக்கம் இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 27K 33K உங்களுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன். இந்த ரெசிஸ்டர் மாற்றிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ரோலாஜிக்கில் கொடுக்கும்போது எப்படி இருக்குது, அந்த டீட்டெயில் எப்படி இருக்குது, ஒரு சப்பு ப்ளஸ் பிடிக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஒரு பிடிக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர்டு, ஆனால் எனக்கு இந்த போர்டு இந்த கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க. ஏன்னா வந்து ஒரு வார்த்தைகளாக அதை வந்து டைப் பண்ணும்போது, ஒரு எழுத்துக்களால் வார்த்தைகளை டைப் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை உங்களுக்கு புரிதலுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அதனால் நண்பர்களே, இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் உங்கள் தகவலை நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நான் இப்போ அந்த போர்டை காட்டுறேன். அந்த பேரலல் மோனோ போர்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் எந்த இடத்துல அந்த ரெசிஸ்டர் வரும்ன்றதை காட்டுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பயாஸில் பாருங்கள், இந்த இடத்துல 1K5 போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள் 2.2 ஓம்ஸ் தான் போட்டுக்கிறேன். இந்த ரெசிஸ்டர் தான் வந்து 2K2 போடணும். நீங்கள் அது வந்து நீங்கள் போர்டு வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போர்டு யாருனாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த போர்டில் இருக்குதா, இல்லை அந்த போர்டு யார் யார் கைக்கோ எந்தெந்த கடைக்கோ கைங்களுக்கு போய் அப்படியே கை மாறி போகும்போது, அது இப்போ வாங்கியிருந்தா கூட நீங்கள் இப்போ ரீசனாக வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த போர்டு வந்து, ஏன்னா வெளியூருக்கு இங்கேருந்து ஏதோ ஒரு கடைக்காரங்க வாங்கி கூட விற்றுருப்பாங்க. அந்த போர்டில் இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டர் இருக்க பாடம் நான் எல்லாமே செக் பண்ணி தாங்க கொடுத்துருக்குறேன். எல்லாமே ஆடியோலாம் கேட்டு தான் கொடுத்தேன். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூம் வச்சு அந்த கண்ட்ரோல் அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இவ்வளோ வால்யூமில் எல்லா போர்டையும் செக் பண்ணி பாடுதுன்னு எடுத்து ஓகே போட்டு எடுத்து இது வச்சுருவோம். அதை வந்து கடைசி வரைக்கும் வால்யூம் வச்சு பார்ப்பீங்களா, ஏன் பாதிக்கு மேலே வச்சு பார்ப்பீங்களாம் கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வச்சு நம்ம எத்தனை நாள் நம்ம ஒரு போர்டு வந்து செக் பண்ணுறது. அதனால் சும்மா ஒரு 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 4 லைன் 5 லைன் பாடினுச்சா உடனே அந்த போர்டை கழட்டி விட்டு அடுத்த போர்டு ஒரு 4 லைன் 5 லைன் பாடினுச்சா பார்க்குறோம். எந்த ஒரு நாய்ஸோ ஹம்மிங்கோ எதுவுமே இல்லாமல் நம்ம சீரீஸில் போட்டு தான் மறுபடியும் அதை வந்து டைரெக்டாக போட்டு ஓகே அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம எடுத்து நம்ம கடைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் வந்து நம்மளது வந்து எஸ்டிகே மாடல் போட்டது கூட எனக்கு ஒரு போர்டு கூட எனக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுன்னு கிடையாது. அதேமாதிரி என்னோடய சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கூட என்னோடய சேனலில் போய் பாருங்கள். எஸ்டிகே மாடல் நான் போட்ட போர்டு ஒருத்தர் கூட எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆடியோ இந்த ஆடியோ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பு போர்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பு போர்டை நம்ம வந்து செக் பண்ணி தான் கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரில்லிங் போடுவோம். ட்ரில்லிங் போடும்போது ஒரு சின்ன பிசுறு வந்து ஹீட் சிங்கில் உட்காந்துரும். அந்த ஹீட் சிங்கில் உட்காந்துரும். நம்ம ஹீட் சிங்கை சரியாக துடைக்காமல் ஒரு ஐசி ஹீட் சிங்க் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஷீட்டை வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணி அந்த 5200 1943 இல்லை 5200 மட்டும் ஃபிட்டிங் ஒரு டிரான்சிஸ்டர் ஃபிட்டிங் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பிசுறு வந்து ஹீட் சிங்க்கும் டிரான்சிஸ்டருக்கும் அது வந்து மோதிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் என் டேபிளில் வச்சு பார்க்கும்போது பாடும். இல்லை அப்படின்னா அது வந்து கிரவுண்டு அந்த பின்னாடி இருக்கிற லைனில் வந்து நான் கிரவுண்டு அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அது ஷார்ட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து அதை வந்து பாட வச்சு அது மட்டும் நம்ம பார்த்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும். இது வராமல் யாரும் பண்ணவே முடியாது. இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து ஆடியோலாம் அதெல்லாமே செக் பண்ணி தான் அந்த எஸ்டிகே மாடல்லாம் விட்டேன் நான். அதனால தான் எனக்கு ஒரு போர்டு கூட எனக்கு கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஒரு கஸ்டமர் கூட இன்றைக்கே அந்த மாடல் கேட்டுக்கிறாங்க. அந்த மாடல் நிறுத்திட்டேன். எஸ்டிகே மாடல். காரணம் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறமேல தான் தெரிஞ்சு எல்லாம் போய் ரீச் ஆகி இப்போ தான் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நான் வேறு ஒரு போர்டு போட்டுக்கிறேன். நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த போர்டு என்ன அப்படின்றத இந்த வீடியோவுக்கு அடுத்து ஒரு வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஒரு 2 வீடியோவாச்சும் எடுப்பேன். பார்க்குறேன். எனக்கு டைம் இருந்தால் நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அனைத்து ஆடியோ டெக்னீஷியனும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர் சரவணன். மறுபடியும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.